கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமேன். பிரியமானவர்களே, நாம் எந்த காரியத்தை குறித்தும் அசதியாய் இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அதில் விழிப்புள்ள பிள்ளைகளாக இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் வீட்டில் இருக்கலாம், வெளியே நமக்கு அலுவலகங்களில் வேலைகள் இருக்கலாம், வியாபாரம் செய்யலாம். எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம அதில் அசதியாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். நல்ல விசுவாச பிள்ளைகளாக சபைக்கு நம்ம உண்மையாக இருக்கலாம். அசதியாக இருக்கவே கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா விழிப்பாக இருக்கணும். காரியங்கள் எப்படி நடக்கிறது என்று நிதானமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நாம் இருக்கும் பொழுது ஆவியிலே அனலாக இருப்போம். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் என்று கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்வோம். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம ஒவ்வொரு வேலைகளையும் நாம் செய்வோம். ஆகவே கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்ற பய உணர்வோடு கூட இன்றைய நாள் முழுவதும் நாம் நடந்து கொள்ளலாம். படைத்தவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.